Hi guys, I'm Dimo. So sorry நேற்று வீடியோ போட முடியல, some health issues. இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாளும் டெய்லி ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இந்தியன் பாலிட்டியில் வந்து பார்ட்ஸ் அண்ட் ஷெட்யூல்ஸ் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இப்போ அதோட எம்சிக்யூஸ் தான் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறமா டெக்னிக்கலுக்கும் வீடியோ போகலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுலேருந்து போய் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதுலேருந்து கூட நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ கொஷின்ஸில் போகலாங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின், த பார்ட் தட் டீல்ஸ் வித் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க, அது நம்மளுக்கு தெரியும். அதோட ஆர்டிகிள் என்னங்க? ஆர்டிகிள் வந்து 370. ஸோ இந்த ஆர்டிகல் 370 கேட்கலாம். அவங்க எந்த பார்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் தெரியும், நாங்கள் என்ன பார்ட்டுன்னு தெரியும் இல்லைங்களா? ஸோ ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்ல எந்த பார்ட்ல வருங்க பார்த்துடலாங்களா? பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன் பார்ட் 21 பார்த்தீங்கன்னா டெம்பரரி டிரான்சிஷனல் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆர்டிகல் 369 to 392. ஸோ இதில் நமக்கு தெரியும் அதோட ஆர்டிகல் வந்து 370. ஸோ இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது தெரிஞ்சாலே நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை போட்டு டிக் பண்ணிட்டு போயிடலாம். பார்ட் 21 கரெக்டுங்களா? ஸோ அப்போ இதுக்கு ஆப்ஷன் என்னங்க? ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்டு? சி தான் ஆப்ஷன் கரெக்ட். இப்போ மற்ற ஆப்ஷன்ஸும் பார்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ வந்து 20. பார்ட் 20 எதை சொல்லுங்க? அமெண்ட்மெண்ட்டு. ரொம்ப இம்பார்ட்டண்டானது அமெண்ட்மெண்ட்டு ஆர்டிகிள் 368 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 22 டைட்டில், ஷார்ட் டைட்டில் கமெண்ட்ஸ்மெண்ட் அதெல்லாம் சொல்லுதுங்க அது. ஓகேங்களா? அடுத்து ஆப்ஷன் டி என்னங்க? டி வந்து 18 வந்து எமர்ஜென்சி. ஆர்டிகல் என்னங்க? 352 to 360 கரெக்டுங்களா? இதில் வந்து நமக்கு தெரியும் 3 டைப் ஆஃப் எமர்ஜென்சிஸ் வரும். நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபைனான்சியல் எமர்ஜென்சி கரெக்டுங்களா? நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகிள் 352, ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர்டிகிள் 356, ஃபைனான்ஸ் எமர்ஜென்சி 360. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷின்ஸ், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கொஷின் போகலாங்களா? Which part of constitution is meant for promoting the idea of political democracy? எந்த பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை ப்ரமோட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த பார்ட்டு? பார்ட் 3 ரைட்டுங்களா? பார்ட் 3 தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை ப்ரமோட் பண்ணுது. அதே மாதிரி அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பார்ட் 4. பார்ட் 4 வந்து ஃபண்டமெண்டல் டிபிஎஸ்பி வந்து எதை ப்ரமோட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல் டெமோக்ரஸி ப்ரமோட் பண்ணுங்க. சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல். பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை ப்ரமோட் பண்ணுறது எது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல் பண்ணுறது எது? டிபிஎஸ்பி பார்ட் 4. சரிங்களா? அடுத்த ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்க? 4A. 4A என்னங்க? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஆர்டிகல் என்ன? 51A. பார்ட் 12. பார்ட் 12 என்ன? ஃபைனான்ஸ். ஓகேங்களா? இப்போ ஃபைனான்ஸில் வந்து 4 சாப்டர் வரும். ஓகேங்களா? ஃபைனான்ஸில் ஒரு 4 சாப்டர் வரும். ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபைனான்ஸ், செகண்ட் வந்து பாரோயிங், தேர்ட் வந்து ப்ராப்பர்ட்டி, ஃபோர்த் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு. இது ஆர்டிகலும் படித்து வச்சுக்கோங்க. இது பார்ட் 12ஓட ஆர்டிகல் என்னங்க? ஆர்டிகல் வந்து 264 to 300A. 300A தான் நமக்கு ரைட் டு ப்ராப்பர்ட்டி அந்த ஆர்டிகல். ஓகேங்களா? 264 to 300A. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சாப்டர்ஸும் படிச்சு வச்சுக்கோங்க. இதுல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? Which part of the Indian Constitution central state relations are mentioned? Central state 1 11. Central state இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்ட் 11 இருக்குங்க. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அதோட இப்போ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனோட ஆர்டிகல் எதுலேருந்து எது இருக்குங்க வரும்? 245 to 263 ஆட் பண்ணால் 11 வரும். சரிங்களா? அடுத்து பார்ட் 10. பார்ட் 10 எது இருக்குது? ஷெட்யூல் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் அதை பற்றி குறிக்குது. அடுத்து பார்ட் 4 நம்ம சொல்லியாச்சு, டிபிஎஸ்பி. பார்ட் 12 பார்த்தா ஃபைனான்ஸு. ஓகேங்களா?
question. Consider the following statements. இது எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. நான் அதை ஆட் பண்ணேன். எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. 52nd Amendment Act ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாங்க. 52nd Amendment Act 1985 தான் இருக்கு. அது எது சொல்லுது? எதுக்காக அப்ரோல் பண்ணாங்க? டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இன் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் அண்ட் கவுண்டர் டிஃபெக்ஷன் ஃப்ரம் ஒன் பொலிட்டிக்கல் பார்ட்டி டு அனதர். ஆன்டி டிஃபெக்ஷன் லாஸ் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அது எந்த ஷெட்யூல்டுங்க? ஆன்டி டிஃபெக்ஷன் லா விச் ஷெட்யூல்? 10th ஷெட்யூல். கரெக்டுங்களா? 10th ஷெட்யூலில் இது படிச்சுப்பேன். அவன் போட்டு புதுசாக கொண்டு வந்ததுன்னு சொல்லி படிச்சிருப்போம். அதில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஆர்டிகல் 102, 190, 191 இதுல எல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க 10th ஷெட்யூலில். அதுக்கு ஒரு அந்த அமெண்ட்மெண்ட் என்னன்னா 91st Amendment Act of 2003 ஃபர்தர் சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த 10th ஷெட்யூலில். ஃபர்ஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணி 10th ஷெட்யூலில் கொண்டு வந்துட்டாங்க 52nd அமெண்ட்மெண்ட். அதுக்கப்புறமா ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அதுலேயும் அதுதான் 91st Amendment Act of 2003. ஸோ இது கரெக்டு, இது கரெக்டு, இது கரெக்டு, மூணுமே கரெக்டாக இருக்கும். இது பார்த்துட்டு இதை அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து 91st Amendment Act நோட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஸ்டின். Which schedule of the Indian Constitution specifies power, authority and responsibility of Panchayat? கொஸ்டின் எல்லாம் ரைட் பண்ணது ஷெட்யூல் கேட்டிருக்கோம். பார்ட் கேட்கல, ஷெட்யூல் கேட்டிருக்கேன். ஏன்னா பார்ட்லேயும் பஞ்சாயத்து வரும், ஷெட்யூல்லையும் பஞ்சாயத்து இருக்கும். ஸோ எந்த ஷெட்யூல் கேட்குறாங்கன்னா பார்ட்டு கேட்குறாங்கன்னா நல்லா பார்த்துக்கணும். என்ன ஷெட்யூல்? 11th ஷெட்யூல். கரெக்டுங்களா? 11th ஷெட்யூலில் இருக்கும். அதே மாதிரி நமக்கு இப்போ 7th ஷெட்யூல் என்னங்க? 7th ஷெட்யூல் வந்து ஃபெடரல் யூனியன் ஸ்டேட் லிஸ்ட் அதெல்லாம் வரும். அதே மாதிரி 12th ஷெட்யூல் என்னது? முனிசிபாலிட்டி. 9th ஷெட்யூல் என்னது? அந்த ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வருவீங்க அது. ஓகேங்களா? ஆப்ஷன் பி. அடுத்து which one of the following language is not included in the English 8th schedule? 8th schedule நிறைய லாங்குவேஜ் 20 official லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. அதுல எந்த லாங்குவேஜ் வராதுன்னு கேட்டிருக்காங்க. மறுபடியும் பார்த்துருக்கோம். ஒரு ஃபர்ஸ்ட் வந்து 14 தான் இருக்கும். அதுக்கப்புறமா ஆட் பண்ணியிருப்பாங்க சிந்தி, அந்த மாதிரி போடா டோக்ரி, மைதிலி, சந்தாலி அந்த மாதிரி ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மைதிலி, டோக்ரி, சந்தாலி இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அவன் பிரச்சனை கூட தெரிஞ்சு ஆட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து துளு வராது. அதை வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். சப்போஸ் தெரியல இந்த 20 லாங்குவேஜ் நீங்கள் மனப்பாடம் பண்ணனா கூட ஒரு ஆப்ஷனில் நீங்கள் இதான் இருக்கு, அப்போ இதுதான் போட்டு ஆகணும் போயிட்டுங்களா, அப்போ இது போட்டுக்கலாம். சரிங்களா? துளு இதுதான் இந்த 8th ஷெட்யூலில் வராது. 8th ஷெட்யூல் எதாவது குறிக்குது? அஃபிஷியல் லாங்குவேஜஸ் பற்றி குறிக்குது. அடுத்த கொஸ்டின் 7th. Which one of the following schedules must be amended if a new state of the Indian Union is to be created? இந்தியாவில் ஒரு புது ஸ்டேட் கிரியேட் பண்ணால் எந்த ஷெட்யூலை நீங்கள் அமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் தான் நம்ம டெரிட்டரிஸ் பற்றி சொல்லுவீங்களா, அதனால ஃபர்ஸ்ட் ஷெட்யூலு. அடுத்த 7th ஷெட்யூல் எதை பற்றி இருக்குது? ஃபெடரல் லிஸ்ட்டு. 9th ஷெட்யூலு லேண்ட் ரிஃபார்ம்ஸ், ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதை பற்றி சொல்லுது. 5th ஷெட்யூல் எதை பற்றிங்க சொல்லுது? ஷெட்யூல் ஏரியாஸ் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அதை பற்றி சொல்லுது. Consider the following statements. போடா டோக்ரி, மைதி, சந்தாலி அது வந்து எந்த ஷெட்யூலில் இருக்குங்க? 8th ஷெட்யூலில் இருக்குது. இதை இப்போ அமெண்ட் பண்ணியிருக்காங்க 92nd Amendment 2003. கரெக்டுங்களா? English is one of the scheduled language in our constitution. இதை பார்க்கலாங்க, செக் பண்ணிடலாங்களா? இப்போ இந்த ஷெட்யூல் லாங்குவேஜஸில் 22 லாங்குவேஜஸ் இருக்குது. இதில் எங்கேயாச்சும் நமக்கு ஹிந்தி இருக்குங்களா? ஹிந்தி இதில் இருக்கவே இருக்காது. கரெக்டுங்களா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? போடா டோக்ரி என்ன அமெண்ட்மெண்ட் 92nd Amendment 2003. ஸோ இப்போ நான் 21 சொல்லிட்டு 22 நம்ம 92nd Amendment இருக்காங்க. 21st Amendment என்னது? சிந்தி. 71st Amendment என்னது? கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. பாருங்க, அது ஒடியா மாத்துறது 96th Amendment. ஸோ அப்போ இங்கிலீஷ் வராது. இங்கிலீஷ் வந்து ஒரு ஷெட்யூல் லாங்குவேஜ் கிடையாது கான்ஸ்டியூஷனில். அப்போ எது கரெக்டுங்க? ஆப்ஷன் பி.
கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, எது கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. பார்ட் 10 பாட்டில் கேட்டிருக்காங்க, அதோட இந்த சரி மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓன்லி பேர்ஸ் ஆர் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. பார்ட் 10 குறிக்கிறது பழமொழி மக்கள் கொடுத்து கொடுக்குறீங்களா, ஷெட்யூல் அண்ட் ட்ரைவர் சரியா, இது கரெக்ட். பார்ட் 8 ஸ்டேட்ஸை குறிக்கிறது இல்லை, பார்ட் 8 ஸ்டேட்ஸ் கிடையாது, கரெக்டுங்களா. அது வந்து எதை குறிக்குது, யூனியன் டெரிட்டரியை குறிக்குது, பார்ட் 8 ஸ்டேட்ஸ் கிடையாது, அது தப்பு. அடுத்து 14A 14A சர்வீசஸ் என்னது யூனியன் ஸ்டேட், கரெக்ட், தப்பு. 14ல சர்வீசஸ் குறிக்குது, 14A வந்து குறிக்குது ட்ரிபியூனல்ஸ். அடுத்து 18 வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கிடையாது, 20 தான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், 18 என்னது எமர்ஜென்சி குறிக்குது. ஸோ எத்தனை பேர் கரெக்டாக மேட்ச் இருக்கு, ஒன்றே ஒன்று தான், ஒன் பேர் ஒன்று. Which part of the constitution is called Magna Carta of India அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மேக்னா கார்ட்டான்னு எதை சொல்லுவாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தானே சொல்லுவாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ அதை எத்தனாவது பாட்டுங்க, பார்ட் 3. இல்லையா, பார்ட் 1 என்ன குறிக்குது, யூனியன் டெரிட்டரி குறிக்குது, 2 சிட்டிசன்ஷிப்பு, 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, 4 என்னங்க இந்த ஆன்சருக்கு. பார்ட் 4 எதாவது குறிக்குது, பிபிஎஸ்பி. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பில்லு எந்த இயர்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் பில் ஆக்ட் கொண்டு வந்து எந்த ஷெட்யூல் கொண்டு வந்திருப்பாங்க, 9th ஷெட்யூல் கொண்டு வந்திருப்பாங்களா லேண்ட் ரிஃபார்ம்ஸ்க்காக, எந்த இயர்னு கேட்டிருக்காங்க பாருங்க, 1951. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் என்னன்னா 1 லாஸ்ட் ஞாபகம் வச்சுங்க, ஆப்ஷன் பி. சிட்டிசன்ஷிப் இதெல்லாம் பார்த்தோம், சிட்டிசன்ஷிப் எந்த பார்ட்டுங்க, பார்ட் 1 2 3 எது, பார்ட் 2. அதில் 5 to 11 5 to 13 5 to 11 தான் ஆன்சர் கரெக்ட், அப்போ ஆப்ஷன் பி. அடுத்து இந்த கொஸ்டின் தான், preamble of Indian Constitution is considered which part? preamble வந்து நம்ம எந்த பார்ட்ல வச்சு பார்த்தோம்னா இல்லை, அது வந்து தனி இது, அது வந்து எந்த பார்ட்லையும் சேராது, சரிங்களா, அதெல்லாம் எந்த பார்ட்லையுமே கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி, நாட் இன் எனி பார்ட். அடுத்து which part of the constitution deals with official language ன்னு கேட்டிருக்காங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ்ல எந்த பார்ட்லன்னு கேட்டிருக்காங்க. பார்ட்டா ஷெடியூலா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன், எப்பயுமே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஆப்ஷன் என்னங்க 17 வரும். ஸோ இங்கே ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருக்காங்க, 2 ஒன்றா கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஆட் பண்ணுங்க. ஸோ ஏன்னு போட்டுக்கோங்க, 17th பார்ட், இல்லையா, 17th பார்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ். அடுத்து டிபிஎஸ்பி எனுமரேட் இன் விச் பார்ட், டிபிஎஸ்பி எந்த பார்ட்னு கேட்டிருக்கேன், டிபிஎஸ்பி எந்த பார்ட்டுங்க, பார்ட் 4ல வரும். இதுவுமே ஆப்ஷன் தப்பாக தான் இருக்குது, 4ன்னு வரும், 4A வராது. ஸோ ஆப்ஷன் பி 4A என்னங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். Which part of Indian Constitution provides Public Service Commission? Public Service Commission எந்த பார்ட்டுங்க, Public Service Commission சொல்லிட்டு சர்வீசஸ் இதெல்லாம் சொல்லியிருக்கோம்ல, அது எந்த பார்ட்டுங்க, பார்ட் 14. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ அடுத்தது பார்த்துடலாங்க. அடுத்து என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 15 என்னங்க எலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து 17 வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ். அடுத்து 20 என்னங்க அமெண்ட்மெண்ட்டு. அடுத்தது எழுதிருப்பாங்க பார்ட் 18 என்னது, எதை பற்றி இருக்குது, எமர்ஜென்சி ப்ரொவிஷன், 108 எமர்ஜென்சி, ஓகேங்களா. எலெக்ஷன் இருந்தது 15, 5 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் இருக்குங்க. அது ட்ரேட் என்னது, ட்ரேடு காமர்ஸ் சொல்லியிருக்கோம்ல 13, அஃபிஷியல் லாங்குவேஜ் 17. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. அபவுட் ஆன்டி டிஃபெக்ஷன் லா, ஆன்டி டிஃபெக்ஷன் லானாலே நமக்கு எந்த ஷெடியூல் ஞாபகம் வரணும், 10th ஷெடியூல் ஞாபகம் வந்துடணும். எந்த அமெண்ட்மெண்ட் 52nd அமெண்ட்மெண்ட் ஒன்று இருக்குது, 91st அமெண்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ப்ரொவைடட் பை த 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1985, கரெக்டுங்களா, கரெக்டு. 52nd அமெண்ட்மெண்ட் தான் 1985 தான். அடுத்து ஆல்ரெடி 9th ஷெடியூல், 9th ஷெடியூல் அது தப்பு, 10th ஷெடியூலு இது தப்பு. அடுத்து தேர்டு மேட் சம் சேஞ்சஸ் இன் த 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2003, ஆமாம் அதுக்கப்புறம் 91st அமெண்ட்மெண்ட் வரை கொண்டு வந்தாங்க இதில். ஸோ இது கரெக்டு, அப்போ ஆப்ஷன் 1 and 3 தான் கரெக்டு, ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் தமிழில் கொடுத்துருக்காங்க.
as per Indian constitution languages comes under எந்த ஷெட்யூல்னு கேட்டிருக்காங்க. லாங்குவேஜ்னால இந்த எயித்து ஷெட்யூலு அடுத்து செவன்த் ஷெட்யூல் வந்து எதை பத்தி குறிக்குது? சரி சரி அதுக்கு போயிட்டேன். செவன்த் ஷெட்யூல் வந்து எதை பத்தி சொல்லுது? ஃபெடரலிஸ்ட். ஓகேங்களா. அடுத்து சிக்ஸ்த் ஷெட்யூல் வந்து ஷெட்யூல் ஏரியாஸ் ஏடிஎம் ஸ்கொயர் சொல்லணும். அடுத்து ஏடிஎம் ஸ்கொயர் வரும். இல்லாதது இது ஷெட்யூல் ஏரியாஸ் அண்ட் ட்ரைப்ஸ் வரும். ஏடிஎம் ஸ்கொயரோட வரும். கரெக்டுங்களா? ஏடிஎம் ஸ்கொயர் அஸ்ஸாம், திரிபுரா, மிசோரம் அண்ட் மேகாலயா. Next question. Which part of the constitution envisages the three-tier system of panchayat? கேட்டிருக்காங்க. பஞ்சாயத்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? த்ரீ-tier system of பஞ்சாயத்து பத்தி கேட்டிருக்காங்க. பஞ்சாயத்து வந்து எந்த பார்ட்ல வரும் நமக்கு? பஞ்சாயத்து 9th பார்ட். கரெக்டுங்களா? அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சரு. இது டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே. 10th பார்ட் என்னங்க? ஷெட்யூல்டு ஏரியாஸ், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். பார்ட் 11 வந்து ஸ்டேட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பு. பார்ட் 12 வந்து ஃபைனான்ஸ். ஓகேங்களா? இது வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். அடுத்து which schedule of the Indian Constitution specifies the power and authority and responsibility of பஞ்சாயத்து? அதாவது பஞ்சாயத்து கொஸ்டின் தான் இருக்கு. இப்பதான் பார்த்தோம். இது வந்து எந்த ஷெட்யூல்னு கேட்டிருக்கான். பார்ட் கிடையாது, ஷெட்யூல் கேட்டிருக்கான். ஷெட்யூல் என்னங்க? 11th ஷெட்யூல். என்ன அமெண்ட்மெண்ட்டுங்க? 73rd அமெண்ட்மெண்ட். 73rd அமெண்ட்மெண்ட் 1992 29 மேட்டர்ஸ் டீல் பண்ணுது. சரிங்களா? அதே மாதிரி 12th ஷெட்யூல் என்னதுங்க? 12th ஷெட்யூல் வந்து முனிசிபாலிட்டி 74th அமெண்ட்மெண்ட் 1992 தான். அது வந்து 18 மேட்டர்ஸ் வரும். ஓகேங்களா? அது பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின். which one of the following schedules deals with languages? லாங்குவேஜஸ்க்கு என்ன ஷெட்யூல்னு கேட்டிருக்கான். 8th ஷெட்யூல். 8th ஷெட்யூல் தான் நமக்கு வந்து லாங்குவேஜ். ஓகேங்களா? அது இதுவுமே டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் நமக்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து இங்கே பாருங்க இந்த கொஸ்டின்ஸ். ஆர்டிகல்ஸ் 264 to 300A are in part dash of the Indian Constitution. இந்த ஆர்டிகல் கொடுத்துட்டான். அது எந்த பார்ட்ல வரும் அப்படின்னு கேட்டிருக்கான். இப்போ இது நமக்கு லாஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 300A. 300A நமக்கு தெரியும் ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல வரும். அப்போ என்னது? ஃபைனான்ஸ் பாரோயிங் அந்த ஒரு பார்ட்ல தான் இது வரும். ஃபைனான்ஸ் பாரோயிங் எந்த பார்ட்டுங்க? 12th பார்ட்டு. தெரியுங்களா? 12th பார்ட்டு. ஸோ இதை வச்சும் நீங்க அடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஆர்டிகல்ஸும் படிச்சு வச்சுக்கோங்க. ஆர்டிகல்ஸ் வச்சு இப்படி கேட்குறாங்க. ஓகேங்களா? நீங்க இப்படியே படிச்சு வச்சுக்கோங்க. ஆர்டிகல்ஸே விட்டுறாதீங்க. ட்ரிக்கியா கேட்கணும்னா அவங்க இப்படி கேட்பாங்க. ஸோ அதையும் படிச்சு வச்சுக்கோங்க. Which schedule of the Indian Constitution specifies powers authority responsible பஞ்சாயத்து? அதே பஞ்சாயத்து தான். ஷெட்யூல் கேட்டிருக்கான். ஷெட்யூல் பார்ட்டா ஷெட்யூல்னு பார்த்துங்க. 11th ஷெட்யூல். அடுத்து which schedule was added to protect certain laws from judicial review னு கேட்டிருக்கான். நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஷெட்யூல் கூட சொல்லியிருப்பேன். என்ன ஷெட்யூல்? 9th ஷெட்யூல். 9th ஷெட்யூல் என்ன சொல்லிருப்பாங்க? பார்க்கலாங்களா? அது ஒரு நிமிஷம் பார்த்துறோம். நமக்கு 9th ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா acts and regulations of state legislation dealing with land reforms and abolition of judicial system சொல்லிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஷெட்யூலுங்க. இது வந்து அதாச்சும் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு ப்ரொடக்ட் லாஸ் நம்ம போகிற லாஸ் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூல வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஷெட்யூலே போட்டது. ஓகேங்களா? இதனால தான் ஃபர்ஸ்ட் அவங்க போட்டு இந்த 9th ஷெட்யூலே கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ சப்போஸ் நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் அஃபெக்ட் பண்ணோம்னா அப்போ ஜுடிஷியல் ரிவ்யூக்கு ஓப்பன் டு ஜுடிஷியல் ரிவ்யூன்னு கேஸ் அந்த மாதிரி கேஸில் கொடுத்துருப்பாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்னங்க கொஸ்டின் அப்போ ப்ரொடெக்ட் லாஸ் ஃப்ரம் ஜுடிஷியல்னா 9th ஷெட்யூல். அது எது? கன்சிடர் த பாயிண்ட்ஸ் டிஸ்டன்ஸ் இது கரெக்ட்னு கேட்டிருக்கான். கரெக்ட் எதுன்னு கேட்டிருக்கான். பார்க்கலாங்க. 9th ஷெட்யூல் தான். 9th ஷெட்யூல் என்ன அமெண்ட்மெண்ட்டுங்க? ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். என்ன இயர்? 1951. Laws included in the 9th schedule cannot be reviewed by courts under any circumstances. அப்படிங்கிற அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இட் கேன் பி ரிவியூடு. ஓகேங்களா? அதாச்சும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா அது ரிவ்யூ பண்ண முடியும். இப்போ தான் நம்ம லாஸ்ட்டில் பார்த்த கேஸில் இந்த பார்த்த கேஸில் கூட. அப்போ எது ரைட்டு? தப்பு. இது ரைட்டு. இந்த ஒன்லி ரைட்டு. அடுத்து
சேர்ந்த பாலிசி ஸ்டேஷன் இது கரெக்டானு கேட்டிருந்தாங்க. 11th ஷெட்யூல் 11th ஷெட்யூல்னா என்ன பஞ்சாயத்து கொடுத்துட்டாங்களா அப்போ அது கரெக்டு. 12th ஷெட்யூல் 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். 12th ஷெட்யூல் என்னங்க முனிசிபாலிட்டி முனிசிபாலிட்டி என்ன அமெண்ட்மெண்ட் 73rd அமெண்ட்மெண்ட்டா 73rd அமெண்ட்மெண்ட்டாங்க. முனிசிபாலிட்டி என்ன அமெண்ட்மெண்ட் 74th அமெண்ட்மெண்ட். இங்க பஞ்சாயத்து இருக்கு அதனால 73rd போட்டக்கூடாது ஓகேங்களா. 73rd வந்து என்னது 11th ஷெட்யூலுக்கு தான் வரும். இது வந்து 74th முனிசிபாலிட்டி அப்போ இது தப்பு. அப்போ 1 ஒன்லி கரெக்ட். அடுத்து 2 கொஸ்டின் இருக்கு. இதுக்கு நீங்க வந்து கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் who said part 3 and 4 are constants of the Indian constitution. part 3 and 3 எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், 4 வந்து டிபிஎஸ்பி. இது வந்து கான்ஸ்டன்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நான் ரைட்டா தப்பா சொல்றேன். செகண்ட் கொஸ்டின் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கம்ஸ் அண்டர் விச் ஆர்டிகல்ஸ். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எந்த ஆர்டிகல்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. கமெண்ட் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. நான் கரெக்டாக சொல்கிறேன். 2 கொஸ்டின் போட்டும் சொல்லுங்க. ஸோ இப்போ நம்ம எம்சிக்யூ முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமா என்ன பண்ண போறோம்னா அடுத்து இந்த பார்ட்டில் இருக்க ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரி சிட்டிசன்ஷிப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். அதேமாதிரி லைன் பை ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அது கூட வீடியோஸ் எம்சிக்யூஸ் அப்படியே வந்துட்டே இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா. ஏதாச்சும் ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ப்ரிப்பேர் ஓகேங்களா.